காலங்களில் அடைந்த துயரங்கள் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம் துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிரை தீரம் வரை காத்தீரே எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே இன்றை தீனம் வரை காத்தீரே எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே நின் கிருபையா கடந்து வந்தோ அன்பே ஆருயிரே ஆனந்தோ நின் கிருபையா கடந்து வந்தோ அன்பே ஆருயிரே தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போனை துதிப்பேன் துதிப்பேன் தேவனை வசிப்போனை துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போனை ஆனந்தமே பரமானந்தமே அந்நாளை அந்தினோர் கானந்தயா இல்லானாலும் உம கல்லேலூயா அல்லேலூயா உம கல்லேலூயா இல்லானாலும் உம கல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம எல்லாருமே டூர் வந்திருக்கிறோம். இந்த டூர் எதுக்குன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருப்பதுக்காக தான், சந்தோஷமா இருப்பதுக்காக தான். வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ச்சியான வேலை தொடர்ச்சியான சில காரியங்களை பண்ணா மனதுக்கு சோர்வு உண்டு பண்ணும், ஒரு மகிழ்ச்சி இல்லாத போல இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இந்த டூருக்கு வந்திருக்கிறோம். பொதுவா பெண் சகோதரிகள் சொல்லும் போது தினந்தோறும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா சமைக்கணும். சூப்பரா சொன்னீங்க பதில். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைனா என்ன குழம்பு வைக்கிறது, நேற்று இந்த குழம்பு வச்சுட்டோம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நாளைக்கு என்ன குழம்பு, என்ன பொரியல் வைக்கிறது, என்ன சைடிஷ் பண்றது, எல்லாம் இல்லாம இந்த குறிச்சு கவலை இல்லாம நிம்மதியா என்ன பண்ணா இந்த டூர்ல வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியா இருப்பதற்கு வந்திருக்கிறோம். ஆனா வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். சங்கீதக்காரர் சொல்றாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷம். இது வந்து யாரும் தடை சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் நம்ம டூருக்கு வந்திருக்கிறோம். இது ஓகே, இது வரவிருக்கு. அதே டைம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிற. அப்போ கர்த்தருக்குள்ள இன்னும் மகிழ்ச்சியா இருப்பது, அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது பலனா என்ற என் பலன், அதுதான் என் பலன். அப்ப பலன் எங்க இருக்குதான், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுனால பலன் இருக்கலாம். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், இது சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு போகிறோம், அல்லது இந்த 5-6 நாட்கள் கழிஞ்சோன்னு அப்படி போயிடும். வீட்டு காரியங்கள், வீட்டு சூழ்நிலை, சில தேவைகள், சில காரியங்கள் அப்படியே உண்டு ஓடிட்டே இருக்கு. குடும்ப வாழ்க்கையில வேலை ஸ்தலங்களில் நிறைய சம்பவங்களை சந்திக்கிறோம், அப்படி போயிட்டே இருக்குது. இது வந்து ரொட்டீனான உள்ள வாழ்க்கை. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, அப்போ தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க 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 பலன் அதிகமா கிடைச்சுக்கிட்டே இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பலன் குறைவதில்லைன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் போது பலன் குறைவதே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் தாவீது கூட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா எப்போதுமே கர்த்தர் துதிச்சுக்கிட்டே இருந்தார். மகிழ்ச்சி எப்பனா துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதிகமான மகிழ்ச்சி இருக்கும், ஆராதிக்கும் போது அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். அவரு ஆடு வைக்கும் போதெல்லாம் 10 நரம்பு வீணை உள்ள அந்த சுரமண்டலத்தினால ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருந்தார். அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என் பலன். மகிழ்ச்சியா இருக்கணும், அதே சமயத்துல கர்த்தருக்குள்ள இருக்கணும், அதுதான் நமக்கு பலன் சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார்.